செயலாளர் ஆனந்த செயலர் அவர்களையும், பகுதி செயலாளர் சுரேஷ்குமார் அவர்களையும், ஜெயக்குமார் அண்ணன் அவர்களையும் வருக வருக என இந்த பகுதி மக்கள் சார்பாக வரவேற்று சிறப்புரையாற்றுமாறு கேட்கொள்கிறேன். மாண்புமிகு சமூக நலத்துறை அமைச்சர் அக்கா கீதா ஜீவன் அவர்கள் உங்களுடைய உரையாற்றுவார்கள். 22வது வார்டு பகுதியை சார்ந்த அத்துணை சகோதர சகோதரிகளே மற்றும் நம்முடைய எங்களோட நிகழ்ச்சியில் வருகை தந்துள்ள மாநகர செயலாளர் அனசேர் அண்ணாச்சி அவர்களே, பகுதி செயலாளர் தம்பி சுரேஷ்குமார் அவர்களே, தம்பி ஜெயக்குமார் அவர்களே, நம்முடைய மூத்த முன்னோடி அண்ணன் ஜோசப் அண்ணன் அவர்களே, வட்ட செயலாளர் திரு மனோ அவர்களே மற்றும் நம்முடைய பட்டப்பிரதி அண்ணன் திருவாசக அண்ணன் அவர்களே, நம்முடைய மாமண்ட உறுப்பினர் திருமதி மகேஸ்வரி திருவாசகம் அவர்களே, மற்றும் நம்முடைய வேட்பாண்டியன் பிரீதா அவர்கள், தம்பி முருகப்பெருமாள் மற்றும் இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டுள்ள எங்களோடு இருக்கிற அத்தனை மேலே வர வேண்டியதானே மாமண்ட உறுப்பினர் மதிய கீதா உள்ளிட்ட அத்துணை கழக செயல் வீரர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை சகோதரிகளுக்கும், தாய்மார்களுக்கும், பெரியோர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. ஆகவே தை திங்கள் நம்ம ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வார்டில் நம்ம சமத்துவ பொங்கல் வைக்கிறோம். இன்னைக்கு இந்த வருஷம் 22வது வார்டில் சமத்துவ பொங்கல் என்று இந்த பொங்கல் வைக்க நேரத்தில் திருவாசக அண்ணன் மனோட்டெல்லாம் பேசும்போது இல்லை எங்கள் மக்களுக்கு கோலப்போட்டி வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்ம அப்போ கோலப்போட்டி வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லா பெண்களும் கோலம் போட்டிருக்கிறாங்க. போட்டிருக்க அத்துணை பேருக்குமே பரிசு உண்டு. சிறப்பாக முதல் பரிசு வந்துருச்சு. அப்போ முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3வது பரிசும் நம்ம வழங்க உள்ளோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அத்தனை பேருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த பொங்கல் மிகவும் இனிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிதானே? எல்லா பிள்ளைங்களுக்கும் நமக்கு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் காலை உணவு கொடுக்கப்படுகிறது. அதே போல புதுமை பெண் திட்டம், கல்லூரி படிக்கிற மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கப்படுகிறது. கல்லூரி படிக்கும் மாணவர்களுக்கு தமிழ் புதவி திட்டம் வழங்கினாங்க. அப்புறம் மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் மாதம் 1000 ரூபாய் நம்மளுடைய எல்லாத்துக்குமே கிடைச்சிது. அப்புறம் அதில் விடுபட்டிருந்த பெண்கள்லாம் கோரிக்கை வச்சபோது எங்கெல்லாம் விடுபட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் கடந்த மாதம் ஒரு வாய்ப்பு வழங்கி எல்லாத்துக்கும் விடுபட்டவங்களுக்கு இப்போ மகளிர் உரிமை தொகை வருது இல்லையா? எல்லாருக்கும் வந்துருச்சு இல்லை? இப்போ வார்டில் எல்லாத்துக்கும் நமக்கு வந்துருச்சு. அப்புறம் அதே வந்துருச்சு இல்லை?